வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் பரிகாரங்களோட பார்க்க போகிறோம். அது என்ன குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்னா, குரு பயிற்சியானது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இப்போ குரு வந்து ரெட்ராகேட் ஆகிறாரு, அதாவது வக்ரம் ஆகிறாரு. சூரியனுக்கு 130லேருந்து 230 டிகிரிக்குள்ளே வரும்போது குரு வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்ர குரு அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையிலே இருக்கிறாரு. இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நிறைய வேறுபாடான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க இருக்குது. வேறுபாடு இந்த சென்ஸ் அதை நெகட்டிவ்னு எடுக்க வேண்டாம், நீங்கள் பாசிட்டிவ்னு எடுக்க வேண்டாம். அது என்னென்ன மாறுதல்கள் ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அது கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ஸோ காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபம். அழகு, கலையுணர்ச்சி அப்படிங்கிறது நிறைய உள்ள ராசி ரிஷபம். ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க ரிஷபராசி நேயர்கள். அப்பேற்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு சுப கிரகமான குரு ராசியிலே வராரு. பொதுவாக ரிஷபத்துக்கு எல்லா ராசிக்குமே குரு வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ரிஷபத்தோட அதிபதி யாருன்னா சுக்ரன். சுக்ரனுக்கு ஆகாத ஒரு கிரகம் யாருன்னா குரு. ஸோ குரு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டார். ரிஷபத்தில் வந்து குரு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது, ரொம்ப அப்படி சொகமாக சொகசாக உட்காந்துருக்க மாட்டார். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டில் தான் அந்த குரு ஆல்ரெடி பயிற்சி ஆகிருக்கிறாரு. இருந்தாலும் நிறைய பேருக்கு அவர் நல்ல விஷயங்கள் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ இந்த குருவே வக்ரம் ஆகுறாரு ரிஷபத்தில். அப்போ என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே குரு இருக்கிற இடத்துக்கு எடுத்து பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவாருங்கிறது தான் பலன். அப்போ ரிஷபத்திலே இருக்கும்போது ரொம்ப நல்லவங்களாக்குவார் ரிஷபராசிக்காரங்களை. ரொம்ப நல்லவனை யாருக்குமே பிடிக்காதுங்கிறது தான் உண்மை. அப்போ நிறைய பேரோட வெறுப்பை சம்பாதிப்போம், நல்லது செஞ்சு வெறுப்பை சம்பாதிப்போம். அதுதான் ஹைலைட்டு. அப்போ அதுதான் அந்த அன்கம்ஃபர்ட், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் அதுதான். ஏன்னா நம்ம நல்லது செய்யும்போது நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும், ஆனால் நம்ம இங்கே ரிவர்ஸாக பேர் வாங்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் நம்ம உட்காந்துட்டே இருப்போம். இந்த குரு வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாரு. என்ன பண்ணிகிட்ருக்க கவனி, நல்லது பண்ணுறேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அதனால் உண்மையிலே உன்னை சுற்றி உள்ளவங்க பெனிஃபிட் ஆகுறாங்களா, அவங்க ஆகுறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, உன்னுடைய நிலை எப்படி இருக்குது, உனக்கு என்ன தேவை, இதை வந்து இந்த குரு உணர வைப்பார். ஸோ தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத ரிஷபம் உணரக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி இந்த 4 மாதமும். இதில் நீங்கள் உணரக்கூடிய விஷயங்கள் வரும் காலங்களில் உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களை நல்லபடியாகவே வழிநடத்தி செல்லும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பயிற்சிங்கிறது நிச்சயமாக நல்ல வக்ர பயிற்சி தான். ஸோ லக்னத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார், அது ராசின்னு சொல்லலாம். ராசியில் குரு வக்ரமாகும் பட்சத்தில் அவருடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்களில் விழுது. 9 அப்படிங்கிறது விசேஷ பார்வை. ஸோ அந்த 9ஆம் இடத்துல விழக்கூடிய குருவுடைய அந்த வக்ர பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் அப்பா வழியில் உள்ள உறவினர்களால் உங்களுக்கு ஒரு நல்லது, நன்மை, ஒரு இணக்கம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து கொடுக்க போகுது. ஏன்னா 9 அப்படிங்கிறது தகப்பன் ஸ்தானம். நிறைய பேர் பித்ருக்களுக்கு சரியான கர்மா பண்ணாதவங்க கூட இந்த புரட்டாசி அமாவாசை வருது இல்லையா, அது வந்து மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் தர்ப்பணமே கொடுத்ததில்லை, முன்னோர்களுக்காக சரியாக எதுவுமே செஞ்சது இல்லைங்கிறவங்க கூட தயவு செஞ்சு இந்த வருஷம் அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் இந்த வக்ர குருவுடைய பார்வையும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. நிச்சயமாக ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல வினைகளுக்கான நல்ல கர்ம பயன் அப்படிங்கிறத பித்ரு தர்ப்பணத்தை இந்த வருஷம் அந்த புரட்டாசி மகாலய அமாவாசையில் நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த குரு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை சரியாக பண்ணிடுங்க. அப்பா வயசில் உள்ள ஆண்களை மதிங்க. ஸோ உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் இருக்கார், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுனாலும் அவரை கொஞ்சம் திட்டாமல், அவருடைய வெறுப்பு உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் அவருடைய வெறுப்பை கொஞ்சம் ஒரு ஆக்ட் பண்ணியாவது வாங்காமல் இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது 9ஆம் இடம் வந்து நல்லபடியாகவே ஆக்டிவேட் ஆகும். எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் அடையிறது 9ஆம் இடம். ஸோ ரொம்ப மெனக்கிடாமலே ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தோட ஒரு பலம்னு சொல்லலாம். குரு பார்வை அதை வந்து இவ்வளோ நாள் நல்லபடியாக கொடுத்துச்சு. பட் இப்போ குரு வந்து வக்ரமாயி அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு அதுக்கான பலனை வந்து நீங்கள் அடையக்கூடிய வேண்டிய சூழ்நிலையை இந்த வக்ர குரு கொடுப்பாரு. சரி, குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுது, வக்ர குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுது. அப்போ இது எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும். அலர்ஜி இன்ஃபெக்ஷனால் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய ஸ்டடீஸ், இவ்வளோ நாள் என் பையன் பொண்ணு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சின்ன ஒரு கவனச்சிதறல் வந்து ஏற்படுது, கொஞ்சம் எனக்கு ஒரு கவலை வந்து என் குழந்தைங்கள நினச்சி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த வக்ரகுருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால அதுவும் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஃபார் சேயிங் நிறைய பேர் வந்து லாட்ரி, மியூச்சுவல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விரும்புவீங்க. ஏன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு வந்து 8ஆம் இடம் செவ்வாயுடைய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு செகண்ட் இன்கம் உருவாக்கணும், இல்லை குறுக்கு வழியில் போய் ஈஸியாக ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இது தப்பு கரெக்டுன்னு நான் பேச வரல, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. அடுத்த 4 மாதத்துக்கு பங்கு வர்த்தகம், சூது, அந்த லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இடம், இது இவ்வளோ ரேட்டு, பட் உனக்கு ஒரு கன்சல்டேஷன் பண்ணி உனக்கு ஒரு கம்மி விலையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மட்டும் அதை நம்பாதீங்க. எதையுமே நியாயமான விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குருவுடைய சமசப்தமாக பார்வையான 180 டிகிரி ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது எங்கே விழுது? 7ஆம் இடத்துல விழுது. ஸோ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் குறையும். ஸோ சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் வரும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நாங்கள் 2 பேரும் கூட்டாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், நான் பாதி பணம் போடுறேன், என்னோடய ஃப்ரெண்டு பாதி பணம் போடுறான், இந்த மாதிரியான வேலைகள்லாம் வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அவங்கக்கிட்ட கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், பட் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், ரொம்ப உங்களை பற்றின அடிப்படையான விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமமான பாசிட்டிவ் பெனிஃபிட்டை தான் இது வந்து கொடுக்க போகுது. இன்ஃபேக்ட் குரு பயிற்சியை விட குரு வக்ர பயிற்சியில் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. சரி, என்ன ஒரு பரிகாரம் பண்ணலாம், நான் என்ன ஒரு ரெமெடி பண்ணால் இந்த குரு வக்ர பயிற்சியை நான் இன்னும் நல்லா ஆக்கலாம்? ஒரு 4 மாதம் இந்த குரு வக்ர பயிற்சி இருக்குது. இந்த 4 மாதங்கிறது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொடுக்கக்கூடியது தான். ஒரு கரியர்லேயோ, ஒரு பிஸ்னஸ்லேயோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ, இல்லை உங்களுடைய லைஃபாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி தான் இது. ஏன்னா 4 மாதங்கிறது இட்ஸ் நாட் அ லிட்டில் டைம். அப்போது என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் வியாழக்கிழமையில் நீங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. தொடர்ந்து 5 வியாழக்கிழமை கோவில் யானைக்கு மஞ்சள் வாழைப்பழம் வாங்கி உங்கள் கையால் கொடுக்கும் பட்சத்தில் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது இன்னமுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதையும் செய்யாமல் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யும்போது இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறத உங்களுக்கு 200% பாசிட்டிவான ஒரு வக்ர பயிற்சியாக உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ என்ன தான் இருந்தாலும் ஒரு சுபகிரகம் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி. ஆல்ரெடி வந்து சனியும் வக்ரமாயிருக்கிறாரு. சனி வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல கிரகம், அவரும் வக்ரமாயிருக்கிறாரு. சனி வக்ர பயிற்சி பலன்களும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது எந்த மித்த ராசிகளை விட ரிஷபத்துக்கு நிறைய நல்லதை தான் செய்ய காத்துட்ருக்கு. ஏன்னா 5, 7, 9 இந்த 3மே ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள். அங்கே முறையே குருவுடைய பார்வை விழுறது ரொம்ப நல்லது. குரு வக்ர பார்வைக்கும் குரு பார்வைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பட் வக்ரமான குருவுடைய அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்தானத்துக்கு தான் ரொம்ப மாறுபடுமே தவிர பார்வையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரெமெடிஸ்க்கு நீங்கள் பெருசாக பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், அங்கே எங்கேன்னு அலைய வேண்டாம். நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ரெமெடிஸ் தான். ஸோ இதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வகையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.